அன்பார்ந்த சித்த மருத்துவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்ப்பது சித்த மருத்துவம் என்றால் என்ன, சித்த மருத்துவத்திற்கும் மற்ற மருத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். உலகத்திலேயே தொன்மையான மருத்துவ முறைகளில் சித்த மருத்துவம் முதன்மையானது. ஏனென்றால் சித்த மருத்துவத்தில் இருந்துதான் மற்ற மருத்துவ முறைகள் உருவானதாக நம்ம வரலாற்றை பார்க்கும்போது பார்க்கலாம். சித்த மருத்துவத்தை யார் உருவாக்கினார்கள் என்றால் சித்தர்கள் என்று நாம் அடையாளம் காண முடியும். சித்தர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று பார்த்தால், நமது சித்தத்தை தெளிவாக ஞானம் பெற்று மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்கள் பல்வேறு வகையான சித்தர்கள் நமது பூமியில் பிறந்து மருத்துவத்துறையில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒரு பாணியாக சித்த மருத்துவத்தை நமக்கு கூறி சென்றுள்ளார்கள். அப்படி சித்தர்கள் கூறி சென்ற அந்த சித்த மருத்துவம் சித்தர்களுடைய பாடல்களில் தெளிவாக உணர்த்தப்படுகிறது. குறிப்பாக எல்லா சித்தர்களும் ஒரே நோய்க்கு ஒரே உறுப்புக்கு அவர்கள் பாடல்களாக பாடியிருப்பார்கள். நாம் அவற்றை கொஞ்சம் சரியாக கவனித்து விளக்கத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய அர்த்தம் நமக்கு நன்றாக விளங்கும். சித்த மருத்துவம் நமது தொல்காப்பியர் காலத்திலேயே சித்த மருத்துவத்தில் அவருடைய பாடல் வரிகளில் அங்கொன்று இங்கொன்றுமாக காணப்படுகிறது. அதன் பிறகு திருமூலர் அவருடைய பாடல்களிலும் சித்த மருத்துவம் பற்றி பலவாறாக அதில் கூறப்பட்டுள்ளது. சித்த மருத்துவத்தை இன்றைய காலகட்டத்தில் நாம் 18 சித்தர்கள் தான் சித்த மருத்துவத்தில் முதன்மையானவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் என்று நினைப்போம். ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு கருத்தாகும். ஏனென்றால் 18 சித்தர்களுக்கு முன்பாக நவநாத சித்தர்கள் என்று 9 சித்தர் மகான்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் மட்டுமே நமக்கு இப்போது சான்றாக கிடைத்துள்ளது. அவர்களுடைய வாழ்ந்த காலம், அவர்கள் செய்த மருத்துவ முறை எல்லாம் காலத்தில் இப்போது நாம் காண முடிவதில்லை. ஏனென்றால் அவையெல்லாம் மறைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் ஒழிக்கப்பட்டும் சித்த மருத்துவத்தை இந்த உலகெங்கும் உள்ள மக்களுக்கு அது போய் சேர விடாமல் ஒரு சில அதை தடுத்து விட்டனர் என்றே கூற முடியும். அதே போல 18 சித்தர்கள் என்று கூறுகின்ற அந்த வரிசை, அந்த 18 சித்தர்கள் என்று சொல்வது பல்வேறு வகையான பெயர்களில் இடம்பெற்றிருக்கிறார். ஒரே பெயர்ல 18 சித்தர்கள் கிடையாது. ஒருத்தர் 18 சித்தர்கள்னு ஒரு 18 பெயரை குறிப்பிடுவார்கள். இன்னொரு ஒரு நூல் குறிப்பிட வேறு பெயர்கள் இருக்கும். ஆக அந்த 18 சித்தர்கள்னு என்று சொல்வதே கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான சித்த மருத்துவர்கள் சித்தர்கள் 18 சித்தர்கள் என்று இனம் காணப்பட்டு வகைப்படுத்தி உள்ளனர். ஆனால் சித்த மருத்துவத்திற்கு மூல காரணமாக விளங்கியவர்கள் என்று இன்னார் என்று நாம் இன்று வரை அறுதியிட்டு கூற முடியாது. ஏனென்றால் ஒரே பெயரில் பல சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அகத்தியர் பெயர்ல பல சித்தர்கள் இருந்திருக்காரு, ஔவையார் பெயர்ல பலர் இருந்திருக்கிறார்கள், திருவள்ளுவர் பெயரில் பலர் இருந்திருக்கிறார்கள். இப்படி சித்தர்களுடைய பெயர்களிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெயரிட்டு அழைக்கப்பட்டு உள்ளன. இதில் இந்த சித்தர் தான் இந்த சித்த மருத்துவ பாடல்களை எழுதினார்கள் என்று நாம் உறுதியாக கூற முடியாது. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், மருத்துவ குறிப்பின் அடிப்படையில் சிலவையான மருத்துவ குறிப்புகள் ஒன்றோடு ஒன்று ஒத்து போவதனால் அவற்றையெல்லாம் நாம் சித்தர்கள் பாடல்களில் நாம் நன்றாக கவனிக்கும் போது இவர்கள் எல்லாம் சித்த மருத்துவத்திற்காக பாடல்களில் பின்வரும் சந்ததியினருக்காக பாடியுள்ளார்கள் என்று நாம் பார்க்க முடியும். உலகத்தில் முதன்மையான
மருத்துவம் சித்த மருத்துவம். ஆனால் இன்று அது குன்றிலிட்ட விளக்கு போல இல்லாமல் குடத்திலிட்ட விளக்கு போல இருக்கிறது. சித்த மருத்துவம் இன்றளவும் தொன்மையாகவும் உயிர்ப்போடும் இருப்பதற்கு காரணம் அதனுடைய அந்த மருத்துவ முறைகள் மற்றும் மருந்தின் வகைகளில். மற்ற மருத்துவத்தை விட சித்த மருத்துவம் ரொம்ப எளிமையாக எந்தவித பக்கவிளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு நோயும் நாம் குணப்படுத்த முடியும். மற்ற மருத்துவ முறையில் நீங்க ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு மருந்து எடுத்துக்கொண்டால் குறைந்தது ஒரு 10 நிமிடம் முதல் அரை மணி நேரம் வரைக்கும் அந்த மருந்து போய் வேலை செய்தால்தான் அந்த நோய் குணமாகும். ஆனால் உலகத்தில் சுரக்கு போட்டு குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மருத்துவ முறை என்றால் அது சித்த மருத்துவ முறை தான். குறிப்பாக 1-2 உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ நீங்கள் தலைவலி இருக்கு, தலைவலி வந்தால் சாதாரணமாக நம்ம மாத்திரை போடுவோம், இல்லைன்னா ஒரு பெயின் பாம் தடவோம். அது குறைந்தது ஒரு 15 நிமிடத்துலேருந்து 30 நிமிடம் வரைக்கும் அந்த மருந்து வேலை செய்து குணமாவதற்கு அவ்வளோ நேரம் பிடிக்கும். ஆனால் சித்த மருத்துவத்தில் நம்ம குப்பையில் போடக்கூடிய அந்த எலுமிச்சம்பழ தூள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எலுமிச்சம்பழ தூளை அரைத்து இந்த கண்ணு பொறுத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல 2 பக்கமும் நீங்கள் ஒரு ரூபா அளவுக்கு வச்சிங்கன்னா 10 வினாடிகளில் அந்த தலைவலி போய்விடும். ஆனால் இது அடிக்கடி வர்ற தலைவலி இல்லை தொடர்ந்து வர்ற தலைவலியை போக்குமா என்றால் போக்கும், ஆனால் திருப்பி அந்த தலைவலி வரும். ஆனால் எப்போவாவது நீங்கள் பஸ் இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக தலைவலி வந்தால் இந்த எலுமிச்சம்பழத்தோலை அரைத்து நீங்கள் கண் பொருத்தில் வைத்தால் உடனடியாக